Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டிஃபரண்டான சைட் டிஷ் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு panல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 10 லிருந்து 15 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்து இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட் மாதிரியே அரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்ட பிறகு இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா சேர்க்கும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட இஞ்சி பூண்டு விழுது இல்லாட்டி ஒரு துண்டு இஞ்சி 10 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்து அதையுமே வதக்கிக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிட்ட பிறகு இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த கறிவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டால் போதும், ரொம்ப நேரம் வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சட்னிலேயோ இல்லாட்டி கிரேவிலேயோ நம்ம கறிவேப்பிலை சேர்க்கும்போது ஈஸியாக நம்மளால் இன்டேக் பண்ண முடியும். அதோடய ஃப்ளேவரும் அந்தளவுக்கு தெரியாது, குழந்தைகளும் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு உடைத்த கடலை சேர்த்துக்கலாம். இது எதுக்காக சேர்க்குறோன்னா கிரேவியோட திக்னஸ்க்காக தான். அதனால் உடைத்த கடலை உங்களுக்கு கிரேவி திக்காக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேர்க்க வேண்டாம். இப்போ இதை அரைச்சிட்ட பிறகு இதோடு நம்ம வதக்கி வச்சுருக்க பொருட்கள்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, அடுத்து நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா விடிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கிரேவிக்கு அரைக்கும்போது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்போவும் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டதும் இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன், அதனால் மல்லித்தூள் 2 தடவை சேர்த்துருப்பேன். நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 டீஸ்பூன் அளவுக்கோ டேபிள் ஸ்பூன் அளவுக்கோ சேர்த்துக்கோங்க. அதில் பாதி கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா தூள்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை கிரேவி பதத்துக்கு வேணும்னா இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு 5லிருந்து 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக 5 நிமிஷம் ஆகியிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம செய்து முடிச்சிடலாம். அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இதோட டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். அதே சமயம் நல்ல மணமாகவும் இருக்கும். அதனால் மல்லித்தூளும் கரம் மசாலா தூளும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, புலாவ், பிரியாணிக்கெலாம் ரொம்பவே சூப்பராக ஆப்ட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.